வணக்கம். என் பெயர் மீனாட்சி ராமசாமி. நான் திருட வந்தவள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். சரண்யா ஒரு கல்லூரி மாணவி. அவள் ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய், அம்மா காலையிலேருந்து நானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வயசான பாட்டி நம்ம தெருவில் அங்கேயும் இங்கேயுமா நடந்து போயிட்டே இருக்கு. அதை பார்க்கவே பாவமாக இருக்கு. அதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். உடனே அம்மா போய் 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்து, இந்தடி இதை கொண்டு போய் அதை பாட்டிகிட்ட போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, நீ நினைக்கிறாப்புல அதை பார்த்தா பிச்சைக்காரியாட்டம் இல்லை, அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளே அடுப்படிக்கு போய் 2 தோசையை எடுத்து பழைய ஸ்வீட் டப்பாவில் வச்சு கொண்டு போய் பாட்டிக்கிட்ட நீட்டான். அதை வாங்கிக்கிட்ட பாட்டி அவளை அப்படியே பார்க்குது. பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சி டக்குன்னு முத்தம் கொடுத்துருது. அவளுக்கு அருவருப்பாக போயிடுது. யாரோ ஒரு பிச்சைக்கார பாட்டி நம்ம கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடியாந்து கையை கழுவுறான். கழுவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா அந்த பாட்டி என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குதுமா அப்படிங்கிறா. ஏய், ஜாக்கிரதையாக இருக்கணும்டி, இந்த மாதிரி யாரையும் நம்பக்கூடாது. ஒருவேளை அந்த பொம்பளை ஏதாவது திருட வந்ததாக இருக்கும், அதான் நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்மா என்னம்மா சொல்கிற, 80 வயசு பாட்டி திருட வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறேன். நீ நினைக்கிறாப்புல இல்லை, அதை சுற்றி 4 ஆளுங்க இருப்பாங்க, இது சேதி மட்டும் சொல்லணும், அவங்க வந்து திருட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா பயமுத்துறாங்க. போம்மா அப்படின்னு சொன்னாலும் இது தினமும் அவள் வந்து அந்த பாட்டியை பார்க்குறா. ஒரு வாரமாகவே இவ பார்க்குறப்பெல்லாம் போய் அந்த பாட்டிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அது சாப்பிட்றத ஜன்னல் வழியாக பார்ப்பாள். அந்த பாட்டியை என்ன பண்ணோம், இவள் வரும்போது இவளை தொடுறதுக்கோ இவளை கட்டி பிடிக்கிறதுக்கோ இல்லை முத்தம் கொடுக்கறதுக்கோ முயற்சி பண்ணுது. இதுதான் அவளுக்கு புரியாமல் இருக்குது. ஒருவேளை இது புத்தி சுவாதீனம் இல்லாத பாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போகிறதா இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, அடியே சரண்யா, அப்பாவும் ஊரில் இல்லை, நீ பாட்டு கதவை திறந்து போட்டுட்டு பாட்டியை பார்க்குறேன் தாத்தாவை பார்க்குறேன்னு தெருவுக்கு போயிடாத, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா சொல்லிட்டு போனோன்னே வீட்டு உள்ளே இருந்த சரண்யா டக்குன்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அதே பாட்டி வீட்டுக்கு நேராக நின்றுக்கிட்டு இருக்க ஒரு மரத்தடியில். பாட்டியை பார்த்தோன்னு தோணுது, ஐயோ நம்ம டெய்லி அதுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டோம், இன்றைக்கி அதை எதிர்பார்க்கலாம் அந்த பாட்டி. சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து